ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். 2025 வருஷத்துக்கான சனி பயிற்சி பலன்களை கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சனி மேஷ ராசிலேருந்து 29/3/2025 அன்னைக்கு மீன ராசிக்கு போய் அங்கே 2.25 வருஷம் 3/6/2027 வரலும் சஞ்சரிக்கிறார். அவர் ட்ராவல் பண்ணுற நட்சத்திரங்கள் 2 நட்சத்திரம் என்னன்னா, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதம். குரு சாரம், சனி சாரம், புதன் சாரம். அதனால இந்த பெயர்ச்சி ஓரளவுக்கு படிப்பினைகள் கொடுக்கலாமே ஒழிய அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பில்லை. இது குரு வீடாகவும் இருக்கு. சனியோட ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த ராசியில் இடம் கிடைச்சிருக்கிறதுனால அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. 30 வயது வரை மங்குச்சனி, 30லேருந்து 60 வரையிலும் பொங்குச்சனி, 60லேருந்து 90 வரைக்கும் அந்திமச்சனி இல்லாட்டி பாதச்சனி. சனி நேர்மை, நியாயம், நீதி, உழைப்பு, தர்ம சிந்தனை, தெய்வ சிந்தனை, பரோபகாரம், தானம், தர்மம் செய்பவர்களை அவ்வளவு பாதிப்பது கிடையாது. பொய், ஏமாற்றுதல், சுயநலம், சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் திருந்துவதற்காக நல்ல படிப்பினைகளை கட்டாயம் கொடுப்பார். இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சியால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம். அன்பார்ந்த மீன ராசி, மீன லக்ன, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 சனி பயிற்சி பலன்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான கும்பத்தில் இருந்து உங்களது ராசிக்கு வரும் சனி வயதுக்கு தகுந்த பலன்களை கொடுக்க உள்ளார். நீங்கள் 30 வயதுக்குள் உள்ளவரானால் உங்களுக்கு கல்வி, உத்தியோகம் வகையில் பிரச்சனைகள் கொடுக்கலாம். கல்வி தடை, விரும்பிய இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்க முடியாமல், கல்வியை தொடர முடியாமல் இருக்கலாம். வேலை தேடுபவர் என்றால் வேலை கிடைக்க தாமதமாகலாம். கிடைத்த வேலை திருப்தி இல்லாமல் இருக்கலாம். வேலை மாற முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். வீட்டில் உள்ளோரிடம் மனக்கசப்பு ஏற்படலாம். வேண்டாத வம்பு வழக்குகள் சேரலாம். நீங்கள் 30லிருந்து 60 வயதுக்குள் இருப்பவரானால் வேலை மாற்றத்தால் குடும்பத்தை பிரியும் சூழ்நிலை இருக்கலாம். இருக்கும் வேலை தொழில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம். புதிதாக தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கும் எண்ணம் ஏற்படலாம். யோசித்து மற்றவர்களின் அட்வைஸையும் கேட்டு புதிய தொழில் வியாபாரத்தில் ஏற்றதென்றால் தொடங்க முற்படலாம். வீடு, மனை, வாகனங்கள் வாங்கும் வகையில் கடன்கள் ஏற்படலாம். குழந்தைகள் படிப்பு, திருமணம் செய்வது போன்ற வகையில் அலைச்சல்கள், விரயங்கள் ஏற்படலாம். கையிருப்பு மொத்தமாக காலியாகும் வாய்ப்பு அதிகம். நீங்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவரானால் உடல்நிலையில் கவனம் செலுத்தி சரியான உணவு, மருந்து, உடற்பயிற்சி என இருக்கவும். புனித யாத்திரை, பக்தி, ஆன்மீக சிந்தனை, யோகா, தியானம் என்று மனதை திருப்பி தான தர்மங்கள் உங்களால் முடிந்த அளவு செய்ய பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம். சனி பார்வை 3ஆம் இடமான ரிஷபம், 7ஆம் இடமான கன்னி, 10ஆம் இடமான தனுசில் விழுவதால் முயற்சிகள் கடின உழைப்பால் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். கணவன் மனைவி உறவில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்க நன்மை. உத்தியோக, வியாபார, தொழில் வகையில் இருப்பதை கொண்டு கடின முயற்சி எடுத்து நேர்மையாக முன்னேறுவது நன்மை. புதிய மாற்றங்கள், முயற்சிகள் தேவையில்லை. தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம், தான தர்மங்கள் உங்களை பிரச்சனைகளில் இருந்து மீட்கும். உண்மை, நேர்மை உங்களை காப்பாற்றும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.